மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலையை வந்து தாவேக்கா செய்யுது. குறிப்பாக வந்து குறுக்கு சால் ஓட்டுறாங்கிறதுனால அந்த போலித்தனமான அரசியலை வந்து அம்பலப்படுத்துகிறோம், விமர்சிக்கிறோம், தோலுரிக்கிறோம். அதை தாண்டி நம்ம எதிரிங்கிற அளவுக்கு கொண்டு போய் எடுத்துல ஒரு எதிர்கட்சி ஒரு தலைவன் அப்படின்னா போராடக்கூடிய தன்னெழுச்சியாக வந்து சமூக அவலங்களுக்கு எதிராக போராடக்கூடிய மக்கள் பக்கத்தில் நின்று அந்த போராட்டம் வெளில துணை வைக்கணும். இல்லை வந்து ஒரு அவலம் நடக்குதா, மக்களை போராட தயார் செய்யணும். அரசியல்னா 24 மணி நேரம் நம்ம வந்து இந்த மக்களுக்காக இயங்கி ஆகணும். ஆனால் இல்லை, நான் சனிக்கிழமை மட்டும் தான் வருவேன், வாரத்தில் ஒரு நாள் தான் அறிக்கை கொடுப்பேன் அப்படிங்கிறது எல்லாமே முழுக்க ஒரு என்ன சொல்கிறது, கமலஹாசன் வர்றப்ப மேட்டுக்குடித்தனமான அரசியல், பண்ணையாத்தனமாக அரசியல் பண்ணுறாரு அப்படின்னாங்க. இவர் கமலஹாசனே விஞ்சக்கூடிய அளவு இருக்கு. ஊழல் கரை பிடிஞ்ச கரங்கள் சொந்தக்காரங்க தானே. இந்த பாவ மூட்டையை சுமந்துக்கிட்டு நீ என்ன மக்கள் நல்லாட்சி கொடுக்க முடியும்? நீ எப்படி தூய்மையை பற்றி உண்மையை பற்றி பேச முடியும்? அப்போ இந்த அரசியலுங்கிறது என்ன சொல்கிறது, மிச்ச சொச்சத்தையும் மிச்சத்தையும் எடுத்து சேர்க்குற ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா கோட்பாட்டில் தெளிவில்லை, நிலைப்பாட்டில் தெளிவில்லை, செயல் திட்டம் இல்லை, கனவு இல்லை, எல்லா லட்சியம் இல்லை, எதுவுமே இல்லை. திரைக்கவர்ச்சியை முதலாக போட்டு எவ்வளோ ஒன்று பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஊடகங்கள் துணை புரியுது. எந்த கட்சியும் கொடுக்க மாட்டாங்க. பொதுக்கூட்டம் அப்படின்னா 6-10, 6-10 உங்களுக்கு தெரியும், 6-10. இல்லை வந்து தெருமுனை கூட்டம் அப்படின்னா அதை விட 1 மணி நேரம் குறைப்பாங்க. இல்லை ஆர்ப்பாட்டம்னா 3 மணி நேரம். இப்படி தான் நேரம் கொடுக்க முடியும். ஆனால் எந்த கணக்கு தெரியல, 3லேருந்து 10 மணி வரைக்கும் 7 மணி நேரம் கொடுத்துட்டாங்க. அதுவே முதல்ல எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்போ நீங்கள் பண்ணுறதை வந்து நான் வெட்கி தலை குடிக்கிறேன், எனக்கு அவமானம் இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் முதல் நாளே கண்டிச்சிருந்தா இதை செய்ய மாட்டான்ல. நீ என்ன பண்ற, வாகனத்தை பார்த்துக்கிட்டு விளக்க போட்டு அடைக்கிறேன், கீழே போறவனே விளக்க போட்டு அடைக்கிறேன். நீ வந்து ரசிக்கிற, ஏன்னா இதெல்லாம் பாரு, எனக்காக எந்த எல்லைக்கு போறான் பாரு, எனக்காக என்னென்ன பண்றான் பாருன்னு உன்னோட குரூர மனப்பண்பை ரசிக்குது. நீ ரசிச்ச அதை வெளிப்பாடு அது. வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு திமுக தான் ஒரு பிரதான எதிரி அப்படிங்கிறதுலேருந்து மாறி இன்னைக்கு வந்து விஜய் அவர்களின் தாவேக்கா தான் எதிரிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாக்கப்படுது. திட்டமிட்டு அப்படி ஒரு கருத்துராக்கம் செய்யப்படுது. நம்ம தாவேக்காவை எதிரிங்கிற அளவுக்குலாம் நம்ம வகைப்படுத்தலை, அந்த அளவுக்குலாம் கொண்டு போகலை. உதிரின்னு தான் சொல்கிறோம் நம்ம. அதாவது உண்மையான மக்கள் எழுச்சி வர்றப்ப மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலையை வந்து தாவேக்கா செய்யுது. குறிப்பாக வந்து குறுக்கு சால் ஓட்டுறாங்கிறதுனால அந்த போலித்தனமான அரசியலை வந்து அம்பலப்படுத்துகிறோம், விமர்சிக்கிறோம், தோலுரிக்கிறோம். அதை தாண்டி நம்ம எதிரிங்கிற அளவுக்கு கொண்டு போய் எடுத்தலை. அதே சமயத்தில் நம்மளோட விமர்சனங்களுக்கு வந்து பதில் சொல்லாமல் அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க, ஒரு சாயம் பூசுகிறாங்க, ஒரு வர்ணம் பூசுகிறாங்க. நம்ம கடந்த காலங்களில் வந்து மிக கடுமையாக வந்து திமுக விமர்சிக்கிறப்ப இப்போதும் விமர்சிக்கிறோம். கடந்த காலங்களில் வந்து நமக்கு பாஜக பி டீம் அப்படின்னு முத்திரை குத்துறாங்க. திமுக விமர்சிக்கிறப்ப பாஜக மிக கடுமையாக விமர்சிக்கிறப்ப வந்து நமக்கு வந்து இஸ்லாமிய கைகூலி, இந்துத்துவ கைகூலி அப்படின்னு முத்திரை குத்துறாங்க. இப்போ வந்து நம்ம தாவேக்கா விமர்சிக்கிறப்ப நம்ம திமுகவோட பி டீம்ங்கிறாங்க. இப்போ இவங்க யாருக்கும் நம்மகிட்ட பதில் சொல்கிறதுக்கு பதில் இல்லை. இப்போ பதில் சொல்ல வக்கு இல்லாமல், அதுக்கு தெம்பு இல்லாமல், திராணி இல்லாமல் யார் கேள்வி கேட்குறானோ அவனுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்து அதை ஒட்டு மொத்தமாக தள்ளி விட்டுறது. அப்போ அப்படிப்பட்ட நுட்பத்தை தான் கையாளுறாங்க. இதில் வந்து நமக்கு எப்போ முரண்பாடு வருது, இந்த மோதல் போக்கு வருதுன்னா, பிப்ரவரி 2, 2024 வந்து தமிழக வெற்றி கழகங்கிற கட்சி பேரை வந்து ட்விட்டர் தளத்தில் விஜய் அறிவித்தார். அந்த சமயத்தில் அண்ணன் சீமானர்கள் வந்து வரவேற்று வாழ்த்துனாங்க. ஒரு புதிய ஆற்றல் வரட்டும், அவங்களும் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்கட்டும், இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒரு அரசியல் செய்யட்டுங்கிற அடிப்படையில் வரவேற்றாங்க. அப்போ விஜயோட கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது, நம்ம புதிய ஆற்றல்கள் அடிப்படையில் வரவேற்றோம். அதே சமயத்தில் திமுக வந்து அப்போவே எதிர்வினையாட்டினாங்க, விமர்சித்தாங்க. அவர் கொள்கையை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இடதுசாரியா, வலதுசாரியா, இல்லை கமலஹாசனோட மையமா, இல்லை வெறும் ஊழல் எதிர்ப்புன்னு பேச போகிறாரா, எதுவுமே தெரியாததுக்கு முன்னாடியே திமுக விமர்சித்தாங்க. திமுக விமர்சித்தாங்கன்னா திமுகவோட 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் இல்லை, திமுகவோட அமைச்சர் பெருமக்கள், மூத்த நிர்வாகிகள் விமர்சித்தாங்க. ஆனால் நாம் விமர்சிக்கலை, நாம் தமிழக கட்சி சார்பில் யாரும் விமர்சிக்கலை. அக்டோபர் 27 கட்சியோட மாநாட்டில் கொள்கை திருவிழா அப்படின்னு அறிவிச்சு அதில் கோட்பாடு பிழையாக வச்சாங்க. சாதி, மதம், இனம், மொழி அப்படின்னு சாதி மதத்து பக்கத்தில் இனமொழியை வச்சாங்க. அப்புறம் வந்து மொழி இனம் அப்படின்னு பேசுவது பிளவுவாதம், பிரிவினைவாதம் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து தமிழ் தேசியம், திராவிடம் இது கண்கள் அப்படின்னாங்க. இந்த கோட்பாட்டு சறுக்களால் தான் கோட்பாட்டு ரீதியாக விமர்சனங்களை வந்து வைக்க தொடங்குகிறோம். அதுக்கும் பிறகான காலகட்டங்களில் அரசியல் முரண், இந்த கருத்தியல் முரண், கோட்பாட்டு சண்டை அப்படி தான் போகுது.
கரூர் மரணங்களுக்கு பிறகு கரூர் மரணங்களில் விஜய் நடந்துக்கிட்ட விதம், அதில் அவங்களோட பொறுப்பேற்காமல் அதை பொறுப்பேற்காமல் நான் வருந்துறேன், மன்னிப்பு கேட்குறேன், இந்த மரணங்களுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன் அப்படி எதுவுமே சொல்லாமல் அதில் ஒரு மனிதமான அரசியல் பண்ணதால் அப்போ அதையெல்லாம் விமர்சிக்க வேண்டிய தேவையோடு விமர்சிக்கிறோம். இதில் இந்த காட்சி ஊடகங்கள் எப்போதும் விஜயை பற்றி பிரதிவாதங்களை நிகழ்த்தி எப்போதும் ஊடக வெளிச்சத்தை கொடுத்து எப்போதும் மிகைப்படுத்தி இந்த பிம்பத்தை கட்டலைன்னா நம்ம இவ்வளோ தூரம் கூட விமர்சிக்கப்படுறதில்லை. ஊடகங்கள் திரும்ப திரும்ப பேசுது. ஊடகங்கள் திரும்ப திரும்ப பேசுகிறப்ப ஒரு பொது புத்தியில் பொதுமக்கள் மத்தியில் இல்லை இவங்க தான் பெரிய வளர்றாங்க போல இருக்குது, இவங்களுக்கு தான் வாக்கு விழுக்காடு இருக்குது போல இருக்குது அப்படின்னு தோற்றம் வந்துடக்கூடாது. அப்போ உண்மை என்னன்னு எடுத்து வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஊடகங்கள் அந்த வெளிச்சத்தை குறைச்சிக்கிட்டாங்கன்னா நாம் பேசுகிறதும் குறைஞ்சிரும். நம்ம அவ்வளோ பேச வேண்டிய அவசியம் இருக்காது. இதில் நம்ம ஒரு பொதுக்கூட்டம் இருக்குன்னா பொதுக்கூட்டத்தில் 1.5 மணி நேரம் பேசுகிறோம்னா 1 மணி நேரம் 25 நிமிஷம் நம்ம திமுகவை அதிமுகவை சமூக அவலங்களை நாட்டு நடப்புகளை வள வேட்டையை நடக்கக்கூடிய அநீதிகளெல்லாம் எடுத்து வைக்கிறோம். கடைசி ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் தாவேகா விமர்சித்தா அதில் ஊடகங்கள் எதை எடுத்துக்குதுன்னா தாவேகா விமர்சிக்க தான் எடுத்துக்குது. ஏன்னா அதுதான் பிரத்யேகமான செய்தி. பாக்கி எல்லாமே திமுகவை அதிமுக விமர்சிக்கிறதுலாம் 15 ஆண்டா பண்ணுறது தான். அப்போ அதை எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு அதை மட்டும் செய்தியாக்குறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம தாவேகா மட்டும் தான் விமர்சிக்கிறோம் என்பது போல ஒரு தோற்றத்தை திட்டமிட்டு ஏற்படுத்த பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் விஜய் கட்சி ஆரம்பித்து தொடங்க நாள்லேருந்து விஜயால் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இழப்பு அப்படிங்கிறாங்க. அதான் நான் உங்கள்கிட்ட கேட்க வந்தேன். திமுகவை நாம் தமிழரை விட அதிகமாக விஜய் அவர்கள் எதிர்க்கிறார். அது நேரடியாக மக்களிடத்துல போய் சென்றது. உண்மையை சொல்லப்போனா அதுக்காக நாம் தமிழர் அச்சப்படுறாங்க. என்ன நம்மளை விட அதாவது அவர் திமுக விமர்சிக்கிறாரு அப்படின்னா அவரோட விமர்சனங்கிறது ரொம்ப தட்டையானது, மேம்போக்கானது, ஒரு ஆழமாக கருத்திலாக ஒரு அரசியல் சார்ந்ததாக விமர்சிக்கல. ஒரு தலைவன் அப்படின்னா வச்சுங்களேன், இல்லை ஒரு எதிர்கட்சி அப்படின்னு வச்சுங்க. ஒரு எதிர்கட்சி ஒரு தலைவன் அப்படின்னா போராடக்கூடிய தன்னெழுச்சியாக சமூக அவலங்களுக்கு எதிராக போராடக்கூடிய மக்கள் பக்கத்தில் நின்று அந்த போராட்டம் வெளில துணை நிற்கணும். இல்லை ஒரு அவலம் நடக்குதா மக்களை போராட தயார் செய்யணும். ஒன்று தன்னெழுச்சியாக போராடுறவங்க பக்கத்தில் நிற்கணும், இல்லை மக்களை போராட தயார் செய்யணும். இதுதான் ஒரு எதிர்கட்சி வேலை, ஒரு தலைவனுக்கான பண்பு. இது எதையுமே விஜய் செய்யலை. எந்த போராட்ட காலத்துக்கு போனார்? பரந்தூரில் போய் அந்த வாகனத்தில் போய் ஒரு 20 நிமிஷம் பேசினார். அதை கடந்து தூய்மையை பணியாளர் போராட்ட காலத்துக்கு போகலை. மற்ற இங்கே வீடு இடிக்க பிடிச்சா, அனகாபுரத்தில் வீடு இடிக்க பிடிச்சா அந்த போராட்ட காலத்துக்கு போகலை. எந்த போராட்ட காலத்துக்கும் போகலை. அதே போல் மக்களை அரசியல்படுத்தி போராட தயார் பண்ணாரான்னா அதுவும் செய்யலை. அறிக்கை வரும், வாரத்துக்கு ஒரு அறிக்கை வரும், சடங்குக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கு அறிக்கை வரும், மாதத்துக்கு ஒரு நிகழ்வு, ஒரு கோட்டா போல் வச்சுக்கிட்டு இந்த மாதத்துக்கு இந்த நிகழ்வு, இந்த மாதம் பொதுக்குழுவா, அடுத்த மாதம் ஒரு பரப்புரை, அதுக்கு அப்புறம் ஒரு மாதம் அப்படின்னு ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்டது போல தான் அவங்க அரசியல் இருக்குது. அரசியல்னால் 24 மணி நேரம் நம்ம இந்த மக்களுக்காக இயங்கி ஆகணும். ஆனால் இல்லை நான் சனிக்கிழமை மட்டும் தான் வருவேன், வாரத்தில் ஒரு நாள் தான் அறிக்கை கொடுப்பேன் அப்படிங்கிறது எல்லாமே முழுக்க ஒரு என்ன சொல்கிறது, கமலஹாசன் வர்றப்ப மேட்டுக்குடித்தனமான அரசியல், பண்ணையாத்தனமாக அரசியல் பண்ணுறாரு அப்படின்னாங்க. இவர் கமலஹாசனே விஞ்சக்கூடிய அளவில் இருக்காது. இதில் இவர் நினச்சிருந்தா இவர் கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சத்தை பயன்படுத்தி திமுகவுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகளை கொடுத்துருக்க முடியும். ஆனால் அப்படி எதையும் அவர் செய்யலை, எதையுமே செய்யலை. அவர் மேடையில் என்ன தொட்டுட்டீங்கல்ல, ஏன்டா இந்த விஜயை தொட்டோம்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு. இந்த வேட்டைக்காரன் படத்தில் உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதரா, உனக்கு வேற வேட்டைக்காரன் பாருல, அந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஜனநாயகன் படத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் மேடையில் பேசுறாரா, இல்லை அந்த படத்தில் இடம்பெறாத வசனத்தை கூட பேசுறாரா? அவர் நம்பி வந்த ரசிகர்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அப்படி சொல்லும் போது இப்போ அதாவது திரைப்படத்தில் பார்க்குற விஜயை பார்க்குறோம், இப்போ பீஸ்ட்டு, இப்போ கோட்டு, அப்புறம் ஏதாவது கர்மந்திர படம், விஜயோட படம், அந்த படங்களில் ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக தனி ஒரு ஆளாக சண்டை போடுவார், அநீதிகளை உரத்து கேள்வி எழுப்புவார், ஒரே நேரத்தில் 100 பேரை அடித்து பறக்க விடுவார், ஒரு ஒற்றை ஆளாக சமூக மாற்றத்தை சாத்தியப்படுத்துவார். அந்த விஜய் தான் இந்த விஜய்னு மக்கள் நினைக்கிறேன். அது ஒரு போலி, ஒரு மாயை அப்படிங்கிறது தெரியலை. அப்போ அந்த திரை பிம்பத்தை பார்த்துக்கிட்டு தான் விஜய் இப்படி வர்றேன். இந்த திரை பிம்பத்தை பார்த்து வர்றான்ல, அவனை திருப்திப்படுத்தும் வகையில் திரைப்படம் போலவே பேசுதார். என்ன தொட்டுட்டீங்கல்ல, எங்கே தொட்டாங்கிறேன், திமுக தொடவே இல்லையே. கரூர் மரணங்களில் நினச்சிருந்தா விஜய் மேலே வழக்கு போட்டு விஜய் சிறைப்படுத்திருக்க முடியும். ஆனால் ஆதவ அர்ஜுனா மேலே வழக்கு போடல, புஷியான நிர்மல்குமாரை கையை வைக்கல, வழக்கை போட்டு விட்டுட்டாங்க. அவங்கள கைதே போனால அவங்கள சிறைப்படுத்தவே இல்லை. அப்போ திமுக முழுக்க ஏதாவது பண்ணோம்னா அரசியலாக போயிருங்கிற ஒரே நோக்கத்துக்காக கைது பண்ணாமல் சட்டப்பூர்வ நியாயமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் திமுக விட்டுருச்சு. அப்போ திமுக கை வைக்கவே இல்லை. இந்த சூரிய படத்தில் வரும் இல்லை, வருத்தப்பட வாழை விஷயத்தில் கட்டவே இல்லைடா போடான்னு, அதுமாதிரி திமுக தொடவே இல்லை. அப்போ தொட்டுட்டீங்க அப்படின்னா இது வாய்ச்சவடல். அப்படி பேசி அந்த கூட்டத்தை திருப்திப்படுத்துறது,
அப்போ வந்து வெட்டி வாய்ச்சவடா வெட்டி சவால் அதை தாண்டி ஒன்றும் இல்லை. இதில் வந்து அவர் வந்ததால நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாக்கு போயிடும், அதெல்லாம் ஒன்றும் போக போகிறதில்லை. ஒன்றும் இல்லாமல் போக போகிறது விஜய் தான். 2026 தேர்தல் முடிவு அப்படி சொல்றீங்க. ஆனா இப்போ வந்து கட்சி பலமாகிட்டே இருக்கு. எங்களுக்கு வந்து ஒரு அதிமுகவில் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் வந்துட்டாரு, கட்சி ரொம்ப பலம். ஒரே கேள்வி தானே, செங்கோட்டை வந்துட்டாரு, மேற்கு மாட்டெலாம் வலுவாயிருங்கிறாங்க. 40 இடங்களில் வந்து இப்போ வந்து திமுக வெற்றி பெற்றுச்சு 40 இடங்களில். அப்போ 40 இடங்கள் வெற்றி பெறப்ப அதே கோவிச்செட்டிப்பாளையம் உள்ளடக்கிய திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியும் அடக்கம். அப்போ அங்கேயும் அதிமுக தோற்று போகுது. அப்போ எங்கே போச்சு? 10 தோல்வி பழனிசாமிங்கிறாங்க. 2 இடைத்தேர்தலை புறக்கணிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ செங்கோட்டை அங்கே தானே இருந்தார். அப்படியே தோற்று போகுது. அதிமுக எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் வந்து ஒரு பரப்புரை திட்டத்தை வகுத்து கொடுக்கலாம். பரப்புரை திட்டத்தை இங்கே பரப்புரைக்கு போகலாம், இப்படி போடலாம், அப்படி பண்ணலாம்னு வகுத்து கொடுக்கலாம். செங்கோட்டை போனதால அந்த கட்சியே அப்படி வளர்ந்துடும் அப்படின்னா அதை வந்து செங்கோட்டை நம்ப மாட்டார். இப்போ அவருக்கு வந்து அவர் ரொம்ப மூத்த நிர்வாகி அதிமுகவில். எடப்பாடி பழனிசாமிக்கு மூத்த நிர்வாகி. இன்றைக்கி வந்து அதிமுகவில் பெரிய அவருக்கு முக்கியத்துவம் இல்லை. இப்போ அவர் நினச்சா திமுகவுக்கு போகலாம், திமுகவுக்கு போய் ஒரு பொறுப்பை வாங்கிக்க முடியும். ஏன்னா மைத்ரேயை வந்து ஒரு RSS பின்புலம் கொண்டவர், அவரே சேர்த்துக்கிட்டாங்க. இவருக்கும் போனால் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. ஆனால் 10ஓடு 11 இருக்கணும். தாவேக்காக போனால் விஜய்க்கு அடுத்தபடியாக இருக்கலாம், அதனால் போயிருக்காரு. ஆனால் விஜய்க்கும் செங்கோட்டையனுக்கும் கொஞ்சம் கூட ஒத்துறாது. அந்த 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 சூழலே ஒத்துறாது. நீங்கள் வந்து அது 6 மாதம் கூட தாக்கு பிடிக்க மாட்டார். தேர்தல் முடிஞ்ச பிறகு கட்சி விட்டு வந்துவார். இதான் நடக்க போகுது. ஏன்னா பண்டுட்டி ராமச்சந்திரன் இவராவது எம்ஜிஆர் அமைச்சர்களை சட்டமன்ற உறுப்பினர் தான் எம்ஜிஆரோட ஆட்சியில். ஆனால் பண்டுட்டி ராமச்சந்திரன் அமைச்சர் விஜயகாந்துக்கு போனார், அவர் தளபதியாக இருப்பேன் அப்படின்னு போனார். பண்டுட்டி ராமச்சந்திரன் என்ன ஆனார்? தேமுதிகவில் வந்து அவமானப்படுத்தப்பட்டு விஜயகாந்த் நல்லா செயல்பாடாக இருக்கும்போது விலகிட்டார் அவர். அதே போல் இங்கே வரும். அதை கடந்து சமூக நீதி அப்படின்னு இன்னைக்கு பேசுது தாவேக்கா. அவங்களோட மதசார்பற்ற சமூக நீதி தான் கொள்கைன்னு சொல்கிறாங்க. இப்போ மதசார்பற்ற சமூக நீதி தான் கொள்கை அப்படின்னா செங்கோட்டையை வச்சுட்டு எப்படி பேசுவீங்க? செங்கோட்டையை வந்து 92 நடந்த வாசாத்தி அந்த பாலி வன்கொடுமையின் போது சூத்திரதாரியே செங்கோட்டையன் தான். அன்னைக்கு வனத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தான். அன்னைக்கு முழுக்க அதிகார வர்க்கம் வந்து யார் மேலே கை வச்சா வந்து அது சிக்கலாகாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சாங்களோ அந்த பழங்குடி மக்கள் மேலே 18 பேர் மேலே வந்து பாலியல் கொடுமை, கூட்டு பாலியல் கொடுமை நடந்த உடனே அன்னைக்கு செய்யாகலை, அடுத்த மாதம் தான் செய்யாகுது. அப்போ இவங்க மேலே கை வச்சா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முழுக்க சாதி திமிரில், பண்ணையார் திமிரில், அந்த அதிகார திமிரில் வந்து வன்கொடுமை நடக்குது. அந்த வன்கொடுமையும் போது அப்படி நடக்கவே இல்லை. அவங்கெல்லாம் வந்து சந்தன மரத்தை வெட்டி கடத்துனாங்கன்னு பாதிக்கப்பட்ட மக்கள் மீது, பெண்கள் மீது அபாண்டமான பழிச்சொல்ல சொன்னவர் இந்த செங்கோட்டையன். சட்டமன்ற அவை குறிப்பில் எல்லாம் இன்னைக்கு இருக்குது. அந்த செங்கோட்டையன் வந்து வாசாத்தில முதன்மையான குற்றவாளி, சூத்திரதாரி. அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சமூக நீதி பேசுவீங்க? உங்களோட கொள்கை தலைவர்கள் 5 பேர், பெரியார் ஈவரா, அண்ணல் அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள், வேலுநாச்சியார், காமராசர். இது வந்து முதல் மாநாடாப்ப. அப்புறம் வந்து 67, 77, 67 திரும்ப 77 திரும்பணும்னாங்க. 67 அண்ணா எடுத்துக்கிட்டாங்க, 77 எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ செங்கோட்டை வர்றப்ப அவர் சும்மா வரல, ஜெயலலிதாவை கூட்டே வர்றாரு. ஜெயலலிதா படத்தை சட்டப்பட வச்சிருக்காரு. கேட்டால் ஜனநாயக இயக்கம் யார் படத்தவங்களும் வச்சுக்கலாங்கிறாரு. அப்புறம் பார்த்தா அவரோட கோபிச்செட்டிப்பாளையம் அந்த பதாகையில் வந்து ஜெயலலிதா அம்மாவோட படம் இருக்குது. இவர் வந்து அன்னைக்கு மாலை வந்து எம்ஜிஆர் சமாதிக்கு போகிறாரு, அண்ணா சமாதிக்கு போகிறாரு, கூடுதலாக வந்து ஜெயலலிதா சமாதிக்கு போகிறாரு. அங்கே போய் வணக்கம் செலுத்துறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ ஜெயலலிதாமையார் வந்து கேட்டால் அந்த கட்சியை சேர்ந்த அருண்ராஜ் சொல்கிறாரு, அவங்க மதசார்பையும் சட்ட ஒழுங்கையும் கட்டி காத்தாங்க. எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் ஆட்சியை வந்து கொடுமையான ஆட்சி, அதை வந்து புனித ஆட்சின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். ஜெயலலிதா ஆட்சி நம்ம கண்கூடாக பார்த்த ஆட்சி, ஒரு கொடுங்கோல் ஆட்சி. ஜெயலலிதா ஆட்சியில் தான் சந்திரலேகா மேலே வந்து ஆசிட் அடித்தாங்க. ஜெயலலிதா ஆட்சியில் தான் இதே வாசாத்தி வன்கொடுமை. ஜெயலலிதா ஆட்சியில் வந்து அந்த ஜெயலலிதா இதுக்காக தான் தருமபுரி பெண்கள் எரிக்கப்பட்டது. இப்படி எத்தனையோ கொடுமை ஜெயலலிதா ஆட்சியில். ஆனால் ஜெயலலிதா மேலே வந்து சட்டம் ஒழுங்க பேணி காத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மத சார்புடைய கட்டி காத்தாங்கிறாங்க. 2 முறை பாஜக கூட்டணி வச்சது இதே ஜெயலலிதாமையார். அதே போல் கரசேவையை ஆதரித்தது இதே ஜெயலலிதாமையார். இப்படி எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அவங்க எந்த புரிதலும் இல்லாமல் ஜெயலலிதாவே செத்துட்டாங்க. அப்போ என்ன கொள்கை, என்ன கோட்பாடு? அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், அதாவது விஜயோட வாக்காளர் யாருன்னா திமுக அதிமுக பிடிக்காதவன் தான் விஜயோட வாக்காளராக இருக்க முடியும். குறிப்பாக வந்து நோட்டாவுக்கு போடுறவன் தான் விஜய்க்கு போடுறவனாக இருப்பான். இப்போ செங்கோட்டையை செத்துக்கிட்டா அவன் எப்படி நோட்டாவுக்கு போடுறவன் உனக்கு போடுவான்? இது இன்னொரு அதிமுக தானே மாறி போகும் அப்படின்னு கேட்டார். இப்போ அதிமுக 2 பேர் சேர்த்து 3 பேர் சேர்த்து என்ன கிடைக்க போகுது? 2016 10 ஆண்டுக்கு முன்னாடி மக்களை கூட்டணி விஜயகாந்த் தலைமையில் ஒரு வலுவான அணி அமைச்சாங்க.
எல்லாமே தலைவர் பெருமக்கள் இல்லை. முத்தரசன், வைகோ, திருமாவளவன், ஜி ராமகிருஷ்ணன், வாசன் எல்லாருமே தலைவர் தான், விஜயகாந்த் உட்பட. இல்லை அதான் இன்னும் சில நாட்களில் வந்து பெரிய கூட்டணியா அது மாறப்போகுது. விஜய் அவர்களை நோக்கி மக்களை கூட்டணி என்னாச்சு? டிடிவி தினகரன் வரப்போறார், ஓபிஎஸ் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இல்லை வந்து சசிகலா, செங்கோட்டையன், இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்ன ஊழல் எதிர்ப்புன்னு பேசுவீங்க, என்ன ஃபாசிச எதிர்ப்புன்னு பேசுவீங்க, என்ன சட்ட ஒழுங்கு பற்றி பேசுவீங்க? இவங்க எல்லாமே ஊழல் கரை பிடிஞ்ச கரங்கள் சொந்தக்காரங்க தானே. இந்த பாவமூட்டையை சுமந்துக்கிட்டு நீ என்ன மக்கள் நல்லாட்சி கொடுக்க முடியும்? நீ எப்படி தூய்மையை பற்றி உண்மையை பற்றி பேச முடியும்? அப்போ இந்த அரசியலுங்கிறது என்ன சொல்கிறது, மிச்ச சொச்சத்தையும் சொச்ச மிச்சத்தையும் எடுத்து சேர்க்குற ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா கோட்பாட்டில் தெளிவில்லை, நிலைப்பாட்டில் தெளிவில்லை, செயல் திட்டம் இல்லை, கனவு இல்லை, எல்லா லட்சியம் இல்லை, எதுவுமே இல்லை. திரைக்கவர்ச்சியை முதலாக போட்டு எவ்வளோ வரும்னு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஊடகங்கள் துணை புரியுது, காசு பிரச்சனை இல்லை. அப்போ அதை வச்சு தான் வண்டி ஓடிட்டு இருக்குது. ஊடகங்கள் மட்டும் அதை பேசாமல் விஜய் கடந்து போயிடுச்சுன்னா விஜய்க்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் அங்கே போய் சேர்ந்துருந்தாலுமே பாஜக இதை பின்னிருந்து இயக்குது, பாஜக தான் இதுக்கு முக்கிய செயல் திட்டமாக இருக்குங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்கலாம். அதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஏன்னா இதே செங்கோட்டையன் வந்து திடீர்னு ஒருங்கிணைந்த அவங்களுக்கு என்ன லாபமாக இருக்கும்? இல்லை, பாஜகவுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறது, பல திட்டம் வச்சுருப்பாங்க. முதல் திட்டம் இந்த திட்டம், அதாவது அதிமுக பாஜகக்குள்ள வந்து விஜய் இணைக்கிறது. ரெண்டாவது திட்டம் விஜயை வந்து தனிச்சிக்க வச்சு இந்த வாக்களை பரவ வைக்கிறது, அந்த வாக்களை பரவ வைக்கிறது, ஏதாவது கணக்கு இருக்கலாம். இதில் ஏன் அதுக்கு முகாந்திரம் இருக்குன்னா, இதே செங்கோட்டையன் வந்து அதிமுக வந்து ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படின்னு ஒரு கலக குரல் எழுப்புறாரு. அது கட்சிக்குள் சலசலப்பாக மாறுது. அப்போ எல்லாரும் வந்து பாஜக பின்புலத்திற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த கலக குரல் எல்லாம் எடுபடாமல் போய் அது ஒன்றும் இல்லாமல் சலசலப்பெல்லாம் முடிஞ்சு போய் அதுக்கு பிறகு சராசரி ஆகிடுது. அதிமுக பாஜக இணக்கமாயிடுது. அதுக்கு பிறகு பேசுகிறப்ப சொல்கிறாரு, என்ன பாஜக தான் சொல்லி தான் நான் பண்ணங்கிறார், பாஜக சொல்லி தான் பண்ணேன்னு. இதே ஓபிஎஸ் வந்து போய் உண்ணாவிரதம் அப்படின்னு கடற்கரையில் உட்கார்ந்தார். அந்த தர்ம தமிழ் கூட சொன்னார். அதுக்கு அப்போ வந்து யார் சொல்லி கேட்டாங்கன்னா அதுவும் பாஜக ஆர்எஸ் தான். அப்போ செங்கோட்டையை பாஜக அனுப்பியிருக்கலாம்ங்கிற கருத்தில் வந்து அவர் தர்க்க நியாயம் இருக்குது. அதை முற்றிலுமாக மறுக்க முடியாது. அடுத்ததாக விஜய் அவர்கள் வந்து ஒரு ரோட் ஷோ பண்ணுறதுக்கா பாண்டிச்சேரியில் கேட்டிருக்காரு. ஆனால் அது இழுபறியாக இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரங்கசாமி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு இணக்கம் இருந்த இடத்துலையே இந்த மாதிரி அவர்கள் மறுப்பதுக்கு காரணம் என்ன? ஒரு சரியாவது அந்த சாலை ஊர்வலத்துக்கு அனுமதி மறுத்தது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இதை வந்து திமுக அரசு இணைக்கோ பண்ணிருக்கணும். அவரோட சாலை ஊர்வல அந்த பரப்புரை கூட்டங்கள் எல்லாமே அசம்பாவியத்தோடு தான் நடந்துச்சு. அது இது திருச்சி, திருவாரூர், அந்த நாகப்பட்டினம் எல்லாமே எல்லா இடத்துலையும் ஒரு வீடியோ போட மாட்டார்ல இவரை எது. அதான் இதில் என்ன செய்தினா, இதுக்கு வந்து விஜய் பரப்புரை மேற்கொள்ளட்டும், அது மாநாடு போடட்டும், பொதுக்கூட்டம் போடட்டும், பிரச்சனை இல்லை. பொதுக்கூட்டம் அப்படின்னா ஒரு இடத்த ஒரு திறந்த இடத்த வந்து மொத்தமாக வாடகைக்கு எடுத்து அங்கே வந்து மேடை அமைச்சு இந்த பக்கம் நாற்காலி, அந்த பக்கம் நாற்காலி, பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு அதுக்கு தனியாக இது போட்டு தன்னார்வ அங்கே வந்து அமைச்சு அதே போல் வந்து கழிப்பறை இது தண்ணீர் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்து அந்த தன்னார்வ படையை நடத்தி எல்லாத்தையும் பண்ணட்டும். அப்படி பரப்புரை கொடுத்து நடத்தட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. லட்சம் பேர் கூடட்டும், கோடி பேர் கூடட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ரோட் ஷோ அப்படின்ட்டு சாலையை வந்து பல மணி நேரம் ஆக்கிரமிக்கிறதும் சம்மந்தமே இல்லாமல் அந்த சாலையில் அந்த பக்கம் கடை வச்சுருக்காங்க சாலை வியாபாரிகள், அவங்கள வந்து தொந்தரவு பண்ணுறதும் அதை ஒருபோதே இருக்க முடியாது. நான் தொடக்கத்திலே சொன்னேன், பொதுக்கூட்டமாக நடத்திருந்தால் இவ்வளோ சிக்கல் இருக்காது. இந்த ரோட் ஷோங்கிறது அனுமதி கொடுத்துருக்கக்கூடாது. அதுவும் விஜய்க்கு கரூரில் வந்து 3 மணிலேருந்து ராத்திரி 10 மணிக்கு கொடுத்துருக்காங்க. 7 மணி நேரம் எந்த கட்சியும் கொடுக்க மாட்டாங்க. பொதுக்கூட்டம் அப்படின்னா 6-10, 6-10 உங்களுக்கு தெரியும், 6-10 இல்லை வந்து தெருமுனை கூட்டம் அப்படின்னா அதை விட 1 மணி நேரம் குறைப்பாங்க. இல்லை ஆர்ப்பாட்டம்னா 3 மணி நேரம், இப்படி தான் நேரம் கொடுக்கப்படும். ஆனால் எந்த கணக்கு தெரியல, 3லேருந்து 10 மணி வரைக்கும் 7 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அதுவே முதல்ல எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்போ இதில் பொதுக்கூட்டமாக நடத்தணும். அவருக்கு வந்து இனி எங்கேயுமே சாலை அந்த ஊர்வலம் அதுக்கெல்லாம் அனுமதிக்கக்கூடாது. பேரணி போகிறீங்கன்னா அது ஒழுங்கு முறையோட அந்த பேரணி இடத்த பார்த்து அப்படி பண்ணலாம். மற்றபடி இந்த ரோட் ஷோங்கிற அந்த வாகனத்தைக்கிட்டு அதை போகிறத வந்து ஒத்து வராது. அதனால வந்து அவங்க முதல்ல 2 தடவை போய் காவல்துறையிட்ட மனு கொடுக்குறாரு புஷி ஆனந்த். காவல்துறை தரப்பில் சரியான பதில் வரலை. அப்புறம் வந்து புஷி ஆனந்தும் ஆலோசனாக போய் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை பார்க்குறாங்க. ரங்கசாமி வந்து நான் காவல்துறை அதிகாரிகிட்ட பேசி சொல்கிறேங்கிறாரு. காவல்துறை அதிகாரி தரப்பில் தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்திக்கிங்க, பிரச்சனை இல்லை, ஆனால் ரோட் ஷோக்கு அனுமதி வழங்க முடியாது அப்படின்னு. அதே போல் சபாநாயகர் செல்வம் சொல்கிறாரு, தமிழ்நாடு போல சாலை வந்து பறந்து விழுந்த சாலை இல்லை, குறுகலான சாலை. அப்போ தேவையில்லாத அசம்பாவிதம் ஏற்படும். ஒருவேளை விழுப்புரம், கடலூர் பகுதியிலேருந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா
தேவையில்லாத சிக்கல் வரும் அப்படின்னு. 41 உயிர் போயிருக்கு, கண் முன்னே 41 உயிர் போய் 1.5 மாதம் கூட ஆகலை. அப்போ இந்த ரோட் ஷோவால் தான் இவ்வளோ பெரிய உயிர்களை வந்து நம்ம பறி கொடுத்தோம், இவ்வளோ பெரிய இழப்பை நம்ம எதிர்கொண்டோம். அப்படி இருக்கப்ப அது முடிஞ்சு அந்த அந்த சுவடு கூட மறையலை. அதுக்குள்ளே நான் மறுபடியும் புதுச்சேரியில் போய் ரோட் ஷோ நடத்தோம்னா இது திமிரா இல்லையா? திமுக வந்து அதிகாரத்தில் ஆடுறான் அப்படின்னா நீ வந்து நான் போனால் கூட்டம் கூடும், நம்ம போனால் வந்து ஊடக வெளிச்சம் கொடுக்குங்கிற திமிரான ஆடுற. எதுக்கு இந்த வேலை செய்யணும்? நீ பரப்புரை கூட்டமாக மாற்றுறதுக்கு என்ன பிரச்சனை? பொதுக்கூட்டமாக மாற்றுறதுக்கு என்ன பிரச்சனை? இவ்வளோ நடந்து கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லை, மறுபடியும் ரோட் ஷோ கிளம்புறான் இல்லை? இப்போ தமிழ்நாட்டில் பொண்ணா என்ன பண்ண, தமிழ்நாட்டில் பரப்புரை இருக்கிறப்ப ஒளி வாங்கி வேலை செய்யலையா? அது காரணம் வந்து அரசு. அதே போல் வண்டியில் வந்து டயரில் வந்து பஞ்சர் ஆயிடுச்சா? அது காரணம் அரசு. எல்லாத்துக்கும் அரசு அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளுக்கும் போடப்படக்கூடிய விதிகளை உங்களுக்கும் போட்டாலும் எனக்கு மட்டும்தான் விதி போடப்படுதுன்னு சொல்லி காரணம் எனக்குன்னு பயப்படுது. அப்போ வந்து இந்த களம் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் சொந்தம் கொண்டாடுற விஜய் இப்போ என்டி ஆளக்கூடிய பாஜக கூட்டணி ஆளக்கூடிய புதுச்சேரியில் உங்களோட ரோட் ஷோவுக்கு அனுமதி படுத்திருக்கு. வாய் தந்து பேச வேண்டியதானே? பாஜக அரசுக்கு கன்னடம் பேச வேண்டியதானே? கன்னடம் வேண்டாங்க, பாஜகன்னு பேசுவார் அவரு. பாஜக வேண்டாம் பான்னு சொல்லுவாரா? ஒருபோதும் சொல்ல மாட்டார். அப்போ வாயை முடிக்கிட்டு இருப்பார். அப்போ இந்த புதுச்சேரியில் வந்து அந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுத்தது வரவேற்கத்தக்க ஒன்று. இனிமேலும் வந்து அது போன்ற அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. கட்டாயம் புதுச்சேரியில் வந்து ரோட் ஷோ போயிருந்துச்சுன்னா மறுபடியும் அதே போல் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுருக்கும். நீங்கள் உயிரிழப்பெல்லாம் விட்டுருங்க, இனி வந்து ஒரு கூட்டத்தில் மயங்கி விழுந்தாங்க கூட செய்ய விடக்கூடாது. அந்த நெரிசலுக்குள்ளே சிக்கி கீழே விழுந்தாங்க, தள்ளுமுள்ள ஆட்சி கூட இருக்கக்கூடாது. அப்படி நடக்குதுன்னா அப்புறம் எதுக்கு பரப்புறேன்? நான் மக்களுக்கு சேவையாற்ற தான் வர்றேன், மக்களுக்காக உழைக்க வர்றேன்னா நீ அதிகாரத்தில் ஏறலை, 41 உயிரை காவு வாங்கிட்டு அதுக்குள்ளே 41 உயிர் போச்சு. இப்போ நீ இன்னமும் மீதியா கால அரசியலுக்கு என்ன பண்ண போகிற? நீ கூட்டத்தில் வந்து கூட்டத்தில் எல்லாத்தையும் விட்டுருங்க. கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுங்கு, நேர்த்தி, படை மாட்சி அதெல்லாம் விட்டுருங்க. அவ்வளோதான் வேண்டாம். டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன உயிர் போகணும் கூட தெரியல இவனுக்கு. அந்த அடிப்படை அதுவே இல்லையே. வாகனத்து மேலே ஏறுறான், விஜயோட வாகனத்து மேலே ஏறுறான், அவன் கூரை இருந்துச்சா கூரையில் ஏறுறான், மரத்து மேலே ஏறுறான், அப்புறம் பனைமரத்து மேலே இருந்தால் பனைமரத்து மேலே ஏறுறான், கோயில் மேலே ஏறுறான், எல்லா சட்டையும் பண்ணுறான். ஒரு தலைவனை கண்டிக்கணும்ல, என்னோட தொண்டை வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிக்கணும்ல. நீங்கள் பண்ணுறதை வந்து நான் வெட்கி தலை குடிக்கிறேன், எனக்கு அவமானம் இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் முதல் நாளே கண்டிச்சிருந்தா இதை செய்ய மாட்டான்ல. நீ என்ன பண்ணுற? வாகனத்தை உட்காந்துக்கிட்டு விளக்க போட்டு அடைக்கிறேன், வீலு கீழே போகிறவனே விளக்க போட்டு அடைக்கிறேன். நீ வந்து ரசிக்கிற. ஏன்னா இதெல்லாம் பாரு, எனக்காக எந்த எல்லைக்கு போகிறான் பாரு, எனக்காக என்னென்ன பண்ணுறான் பாருன்னு உன்னோட குரூர மனப்பான்மை ரசிக்குது. நீ ரசித்த அதை வெளிப்பாடு அது. அப்போ அதுக்காக தான் இந்த உயிர்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் நிகழ்ந்துட்ட பிறகு திரும்பவும் ரோட் ஷோ அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்த கொடூரமான மனநிலை கொண்ட விஜயை வந்து புரிஞ்சு கொள்ளணும். அவள் தான் சொல்ல முடியும். நன்றி. நன்றி.